வெல்கம் டு அவர் ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஸ்நாக் பேல்பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேல்பூரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 கப் பூரி, 1 வெங்காயம், 1 தக்காளி, புதினா சட்னி அரைக்கிறதுக்கு 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. புளி சட்னி அரைப்பதற்கு 6 பேரிச்சம்பழம், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். நறுக்கிய வெல்லம் 1/4 கப், 1/4 கப் வேர்க்கடலை, 1/4 கப் மிக்சர், 1/4 கப் ஓமப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரைப்பழ எலுமிச்சை சாறு. புதினா சட்னி அரைக்கிறதுக்கு 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புதினா சட்னி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. நம்ம இப்போ புளி சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச புளி, 6 பேரிச்சம்பழம், 1/4 கப் வெல்லம் எடுத்துருக்கோம். இதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். வானல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கிறோம். இது நல்லா வேகணும். இது நல்லா வெந்துருச்சு 2 மினிட்ஸ். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ புளி சட்னி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ இந்த சட்னி புதினா சட்னியை நீங்கள் 1 வீக் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேல்பூரி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, வேர்க்கடலை, மிக்சர், ஓமப்பொடி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், லெமன் சாறு, 1 ஸ்பூன் புதினா சட்னி, புளி சட்னி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பேல்பூரி தயாராகிடுச்சு. இந்த டிஷ்ஷை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.